ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை வெரைட்டி. அதுலேயும் இப்போ இந்த சீசனுக்கு பம்ப்கின் நிறையா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ஸோ பம்ப்கின் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பம்ப்கின் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப்பு ரைஸ் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 கப் பச்சரிசி தான் எடுக்கணும். பச்சரிசி 1.5 கப் நான் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/4 கிளாஸ் உளுந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லை, அதனால் எடுத்திருக்கேன். அது தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை உளுந்துன்னா அரிசி கூடயே ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் பம்ப்கின் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தால் அதே அளவு, அதாவது தலை வெட்டி நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸு கோபுரமாக பம்ப்கின் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1.5 கிளாஸ் ரைஸ்க்கு 1/4 கிளாஸ் உளுந்து, அப்புறம் 2 கிளாஸ் நான் பம்ப்கின் எடுத்துருக்கேன். ஓகேவா? 1.5 கிளாஸ் ரைஸு, 1/4 கிளாஸ் உளுந்து, 2 கிளாஸ் பம்ப்கின். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் துருவி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்ல மைய அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தண்ணியாக இருந்தால் கூட தோசை நல்லா வரும். நான் இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா மைய அரைச்சி நெக்ஸ்ட்டு இதை குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுங்க. கலராகவும் இருக்கும். அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பொரியல், சாம்பார் எதில் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பம்ப்கின் தோசைனே இது தெரியாது, கலர் மட்டும்தான் தெரியும். மற்றதெல்லாம் நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரியே தான் இருக்கும். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அது 8 ஹவர்ஸ் புளிக்க வைங்க. புளிக்க வச்சுட்டு புளிச்சு வந்தோடனே நல்லா தோசை ஊற்றி பாருங்கள். நல்லா மொறுன்னு வரும், மெலிசாவும் வரும். இதுக்கு நல்ல கார சட்னி வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா புதினா சட்னி வச்சாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொடி தான் வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் தோசை. நான் எவ்வளோ மொறுன்னு சுட்டிருக்கேன்னு பாருங்களேன். இன்னும் நல்லா மொறுன்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பம்ப்கின் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணு சாப்பிட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.